வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டே ட்ரேடிங்கான ஸ்கிரிப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மண்டே ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹிண்டு காப்பர், டோரன் ஃபார்மா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 22,182லேருந்து 22,128 வரலையுமே இருக்குது. ரெசன்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 23,023, 23,240. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியமோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெரி ஹையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுனால ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அதே சமயம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து என்னென்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன் வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெசன்ட் ஜோன்ட்டு வந்து ஒரு செல்லிங்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு டே சார்ட்டில் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து நல்ல புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. அதாவது எவ்ரி ஹை பிரேக் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற ஹை எல்லாமே பிரேக் ஆகிட்டு இருக்குது. ஸோ பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே சமயம் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. பை எடுக்கலாம். ரீடெஸ்ட் பாயிண்டில் இருக்கிறதுனால பை எடுக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு லைவ் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 50,065லேருந்து 50,566 வரல இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா 48,125. ஸோ இதுவுமே ஆப்ஷன் ஆஃப் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒய்டாக காட்டுது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்செலாம் வந்தது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து நமக்கு ப்ரீவியஸாக வந்து இருக்க ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. ஸோ அதனால் புல்லிஷ் வியூவில் எதுவும் இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டு காப்பர் அதாவது பை எபோ 362க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 373 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹிண்டு காப்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு பாட்டம் ஜோனில் தான் பையிங் எடுக்குது. இது டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு கண்டினியூவாக செல்லிங் வந்திருக்கு. டே சார்ட்டில் நல்ல செல்லிங் வால்யூமோட தான் ட்ரேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டேஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஹையில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹை வந்து அந்த ஸ்விங்கோட ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சுருச்சு. புல்லிஷாக க்ளோசிங் வச்சுட்டு எகைன் பேரிஸ் என்கல்ஃபிங் செட்டப்போட செல்லிங் வந்திருக்கு. ஸோ அதே சமயம் இந்த செல்லிங் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோவுக்கு கீழே பிரேக் பண்ணி க்ளோசிங் இருக்கணும். அந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 346க்கு கீழே க்ளோசிங் இருந்தால் மட்டும்தான் வீக் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 354. ஸோ அந்த ஜோனில் வந்து கிளியரான க்ளோசிங் வைக்கலை. எகைன் இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்க லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா 351 பிரேக் ஆச்சுன்னா கண்டினியூ செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் அந்த இடத்துல சின்ன ஸ்டாப்லஸ் இருக்குங்கிறனால இங்கே பையிங்கான சான்சஸ் பார்க்கலாம். அதே சமயம் பையிங் பிரேக் அவுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க லெவல் கிளியராக பிரேக் அவுட் இருக்கணும். 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா 2 times அந்த ரேஞ்ச் அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கு. ஸோ அந்த லெவல் பிரேக் பண்ண முடியல. எகைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோரன் ஃபார்மா செல் பிலோ 2,642க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 2,600 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக 1 day ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் வந்து சேம் லெவலே லோ வச்சுருக்கிறான். ஸோ அந்த லோ வந்து இன்னும் பிரேக் பண்ணி காட்டலை. ஸோ எகைன் அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா 27th டேட்டில் வந்து நல்லா செல்லிங் வால்யூம் க்ரியேட் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பையிங் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா அதே சமயம் மார்க்கெட் வந்து ஒரு ரெசன்ஸ் ஜோன் அதாவது சைட்வேஸ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சைட்வேஸ் ஜோனில் வந்து எகைன் இந்த 2 கேண்டில்ஸோட பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா 2,642 இருந்து 2,600 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.